வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. யுத்த காலத்தில் அவ்வப்போது நடைபெற்றதையெல்லாம் சஞ்சயன் கண்ணில்லாத கிழ அரசனுக்கு சொல்லி வரும் பொழுது துக்கத்தை தாங்க முடியாமல் பிரலாபிப்பான். கைகளால் நீந்தி ஒருவன் கடலை தாண்டி அக்கறையை அடைய முடியாததைப் போல இந்த பெருந்துக்கத்தினின்று விடுதலையை நான் காணப்போவதில்லை. என் புத்திரர்கள் அனைவரையும் பீமன் கொல்லப் போகிறான். அவர்களை காப்பாற்றக்கூடிய வீரன் நம்முடைய சேனையில் யாரும் இருப்பதாக நான் எண்ணவில்லை. யுத்தத்தில் நம்முடைய சேனை பயந்து ஓடியதை பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் அஸ்வத்தாமனும் சும்மா பார்த்து கொண்டிருந்தார்களா? அவர்கள் என் மக்களுக்கு என்ன உதவி எப்போது செய்யப்போவதாக எண்ணியிருக்கிறார்கள்? என் புத்திரர்கள் எவ்வாறு மிஞ்சப் போகிறார்கள் என்று சொல்லி கிழவன் அழுதான். அரசனே, சாவதானமாக இருக்க வேண்டும். பாண்டவர்கள் தர்ம மார்க்கத்தில் செல்லுகிறார்கள். ஆனபடியால் யுத்தத்தில் வெற்றி பெறுகிறார்கள். உம்முடைய புத்திரர்கள் வீரர்களாயினும் கெட்ட எண்ணம் உடையவர்கள். ஆனபடியால் க்ஷீண தசை அடைகிறார்கள். அவர்கள் பாண்டவர்களுக்கு அநேக அபகாரங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த செயல்களின் பலனை இப்போது அனுபவிக்கிறார்கள். பாண்டவர்கள் மந்திரமாவது மாயமாவது ஒன்றும் செய்யவில்லை. சத்திரியர்கள் யுத்தம் செய்கிற முறையில்தான் செய்து வருகிறார்கள். நியாய வழியில் சென்றபடியால் பலன் பெற்றிருக்கிறார்கள். மித்திரர்கள் சொன்னதை நீர் கேட்கவில்லை. விதுரரும் பீஷ்மரும் நானும் தடுத்த போதும் உம்முடைய வழியிலேயே சென்றீர். நோயாளி மருந்தை சாப்பிட மாட்டேன் என்று மூர்க்கமாக நடந்து கொள்வதைப் போல நீர் மகனுடைய அபிப்பிராயத்திற்கு இணங்கி குலத்துக்கு பாத்தியமான சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது தவிக்கிறீர். துரியோதனனும் 4ஆம் நாள் இரவில் உம்மையைப் போலவே பீஷ்மரை கேட்டான். அவர் சொன்னதை கேளும் என்று கதையை சொல்ல ஆரம்பித்தான் சஞ்சயன். 4ஆம் நாள் யுத்தம் முடிந்தபின் இரவில் பிதாமகரிடம் தனியாக சென்று துரியோதனன், நீரும் துரோணரும் கிருபரும் அஸ்வத்தாமாவும் கிருதவர்மாவும் சுதர்சனனும் பூரிசிரவசும் விகர்ணனும் பகதத்தனும் யமனுக்கு பயந்தவர்கள் அல்லவென்று உலகத்திற்கு தெரியும். உங்களுடைய வல்லமைக்கு வரம்பே இல்லை என்பதில் சந்தேகமில்லை. பாண்டவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் உங்கள் ஒருவரை வெல்ல முடியாது. அப்படி இருந்தும் குந்தி புத்திரர் நம்மை தினமும் தோற்கடித்து வருவதன் இரகசியம் என்ன என்று வணக்கமாக கேட்டான். பீஷ்மர், ராஜனே, நான் சொல்வதை கேள். பல விதத்தில் உனக்கு நான் இதத்தை சொன்னேன். நீ பெரியோர் சொன்னதை செய்யவில்லை. பாண்டவர்களிடம் சமாதானமாக போவதே நலம். அவ்வாறு செய்வது உனக்கும் உலகத்திற்கும் நல்லது. ஒரே குலத்தை சேர்ந்த நீங்கள் இந்த ராஜ்யத்தை சுகமாக அனுபவிக்கலாம். இவ்வாறு நான் உனக்கு முன்னமே சொன்னதை நீ கேட்கவில்லை. பாண்டவர்களை அவமதித்தாய். அதன் பயனை அடைகிறாய். ஸ்ரீ கிருஷ்ணனாலேயே காக்கப்பட்டிருக்கும் பாண்டவர்கள் வெற்றி அடைவதில் சந்தேகமில்லை. இப்போது சமாதானமாக போகலாம். பலசாலிகளான சகோதரர்களை சிநேகிதம் செய்து கொண்டு பூமியை அனுபவிக்கலாம். நரநாராயணர்களாகிய தனஞ்சயனையும் கிருஷ்ணனையும் அவமதித்தாயானால் நீ நாசமடைவாய் என்றார். துரியோதனன் விடை பெற்று கொண்டு தன் இருப்பிடம் சென்று படுக்கையில் படுத்தான். ஆனால் தூக்கம் வரவில்லை. மறுநாள் பொழுது விடிந்ததும் மறுபடியும் 2 படைகளும் யுத்தத்திற்கு நின்றன. பீஷ்மர் கௌரவ சேனையை பலமாக வியூகப்படுத்தினார். பாண்டவ சேனையும் யுதிஷ்டனால் நன்றாக வியூகப்படுத்தப்பட்டிருந்தது. பீமசேனன் வழக்கம் போல் முன்னணியில் நின்று ஷிகண்டியும் திருஷ்டத்யும்னனும் சாத்யகியும் அடுத்தாற்போல் சேனையை காத்து நின்றார்கள். மற்ற வீரர்கள் அதற்கு பின்புறமாய் நின்றார்கள். அனைவரையும் பின்னால் தருமபுத்திரன் நகுல சகாதேவர்களும் நின்றார்கள். பீஷ்மர் வில்லை வளைத்து அஸ்திரங்களை விட ஆரம்பித்தார். வெகு சீக்கிரம் பாண்டவ சேனை கவலையை அடைந்தது. சேனை சிதறுவதை பார்த்த தனஞ்சயன் பீஷ்மரை பல அம்புகளால் துன்புறுத்தினான். துரியோதனன் தன் வழக்கம் போல் துரோணரிடம் சென்று தாக்கி பேசி கோபமூட்டினான். அவர், மூர்க்கனே, பாண்டவர்களுடைய பராக்கிரமத்தை அறியாமல் நீ பேசுகிறாய். ஆயினும் என்னால் வஞ்சனை இல்லை என்று சொல்லி பாண்டவ சேனையை பலமாக தாக்கினார். சாத்யகிக்கும் துரோணருக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது. சாத்யகி துரோணருடைய தாக்குதலை தாங்க முடியாமல் இருப்பதைக் கண்டு பீமசேனன் துரோணரை தாக்கினான். அதன்மேல் யுத்தம் இன்னும் அதிவேகம் கொண்டது. துரோணரும் பீஷ்மரும் சல்லியனும் சேர்ந்து பீமனை எதிர்த்தார்கள். அச்சமயம் ஷிகண்டி பீஷ்மர் பேரிலும் துரோணர் பேரிலும் அம்பு மாறி பொழிந்தான். ஷிகண்டி நுழைந்ததும் பீஷ்மர் விலகிச் சென்றார். ஷிகண்டி ஆண் பிறப்பல்ல என்றும்
பெண்ணாகப் பிறந்து வளர்ந்தவன் என்றும் சத்திரியனுக்கு பெண்ணோடு போர் புரிவது அதர்மம் என்றும் பீஷ்மருடைய கொள்கை. அதுவே கடைசியில் பிதாமகருடைய மரணத்திற்கும் காரணமாகும் என்று விதிக்கப்பட்டிருந்தது. பீஷ்மர் விலகியதை பார்த்து துரோணர் சிகண்டியை எதிர்த்தார். மகாரதனான சிகண்டியினால் துரோணருடைய எதிர்ப்பை தாங்க முடியவில்லை. எனவே பின் திரும்பினான். முற்பகல் முழுவதும் கோரமான சங்குல யுத்தம் நடந்தது. சேனை முழுவதும் கை கலந்து இரு பக்கத்திலும் வரம்பற்ற கொலை நடந்தது. பிற்பகலில் துரியோதனன் சாத்தியகியை எதிர்க்க பெரும் படையுடன் வந்தான். சாத்தியகி அந்த படையை முற்றிலும் நாசம் செய்துவிட்டு பூரி சிரவசை தேடி எதிர்த்தான். அவனும் மகா பராக்கிரமசாலி. சாத்தியகியின் படையை தாக்கி அவர்கள் அனைவரும் புறங்காட்டி ஓட்டம் பிடிக்க செய்தான். சாத்தியகி ஒருவனே நின்றான். சாத்தியகியின் நிலையை பார்த்த அவனுடைய 10 குமாரர்களும் வந்து பூரி சிரவசை தாக்கினார்கள். ஒன்று கூடி வந்த அந்த 10 வீரர்களையும் பூரி சிரவஸ் ஒருவனே எதிர்த்து போர் புரிந்தான். 10 பேரும் அவனை சூழ்ந்து கொண்டு சரம் மாறி பொழிந்தார்கள். ஆயினும் அவன் அவர்களுடைய விற்களை தன் அம்புகளால் சேதித்து அவர்களை பதின்மரையும் யமாலயம் அனுப்பினான். சாத்தியகியின் 10 குமாரர்களும் இடி விழுந்த மரங்களைப் போல யுத்தகலத்தில் விழுந்தார்கள். தன் புத்திரர்கள் கொன்று வீழ்த்தப்பட்டதைக் கண்டு சாத்தியகி சோகமும் கோபமும் மேலிட்டு பூரி சிரவசின் மேல் பாய்ந்தான். இருவருடைய ரதங்களும் உடைந்து நாசமாயின. அதன்பின் கத்தியும் கேடயமுமாக தரையில் நின்று இருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்தார்கள். அந்த சமயம் பீமசேனன் அவனிடம் வந்து சாத்தியகியின் முன் நின்று யுத்தத்தை தடுத்து அவனை தன் தேரில் ஏற்றிக்கொண்டு போய்விட்டான். கத்தி சண்டையில் யாரும் பூரி சிரவசை ஜெயிக்க முடியாது என்று பீமனுக்கு தெரியும். ஆகையால் இவ்வாறு சாத்தியகியை தடுத்தான். அன்று மாலை ஆயிரக்கணக்கில் வீரர்கள் அர்ஜுனனால் வதம் செய்யப்பட்டார்கள். பார்த்தனை எதிர்த்து கொல்லுவதற்காக துரியோதனன் அனுப்பிய படை வீரர்கள் அவ்வளவு பெரும் நெருப்பில் பூச்சிகள் விழுந்து சாவதைப் போல மாண்டார்கள். பாண்டவர்களின் சேனையில் இருந்த அரசர்கள் தனஞ்சயனை சூழ்ந்து கொண்டு ஜெயகோஷம் செய்தார்கள். அச்சமயம் சூரியன் மறைந்திருந்தான். பீஷ்மரின் கட்டளைப்படி களைப்புற்ற குதிரைகளும் யானைகளுமாக எல்லோரும் யுத்த பூமியை விட்டு சென்றார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.